தமிழ்நாட்டை குறிவைத்து விட்டார்கள். கலைஞர் இருந்தவரை வாலாட்டவில்லை. ஏன் ஜெயலலிதா அம்மாவையும் நாம் இந்த இடத்திலே நினைவு கூர்ந்துதான் ஆக வேண்டும். 2019 நாடாளுமன்ற பொதுத் தேர்தலின் போது திமுகவை எதிர்த்து பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த ஜெயலலிதா அவர்கள் ஒரு கட்டத்திற்கு மேல் உணர்ச்சி வயப்பட்டு அவர் திமுகவை விட்டுவிட்டார். மோடியை கடுமையாக சாடி பேசினார். மோடியா லேடியா மோதி பார்க்கலாம் வா என்று எதிர்ப்பு தெரிவித்தவர் ஜெயலலிதா அம்மையா. என் வாழ்நாளில் ஒரு தவறு இழைத்து விட்டேன், ஒரு குற்றம் இழைத்து விட்டேன், அதை ஒப்புக்கொள்ளுகிற துணிச்சல் எனக்கு இருக்கிறது, அதற்காக வருந்துகிறேன். அந்த குற்றத்தை இழைத்ததற்கான பரிகாரமாகத்தான் 13 மாதங்களில் வாஜ்பாய் ஆட்சியை நான் கவிழ்த்தேன். இனி எந்த காலத்திலும் எந்த சூழலிலும் அதிமுக பாஜகவோடு கூட்டணி வைத்துக் கொள்ளாது என்று சொன்னவர் ஜெயலலிதா அம்மையார். எடப்பாடி அவர்கள் இதெல்லாம் மறந்து போயிருப்பார். 2014 தேர்தலில் எடப்பாடி மறந்து போயிருப்பார். தோளில் தூக்கி சுமக்கிறார். ஒரு பெரும் துரோகத்தை தமிழ் சமூகத்துக்கு செய்கிறார். ஒரு பெரும் கேட்டை கொண்டு வந்து இங்கே சிவப்பு கம்பளம் விரித்து காலூன்றுவதற்கு வழிவகுக்கிறார். புரட்சியே